வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாலடியாரும் நம் வாழ்வும். 400 பாடல்களை கொண்ட நாலடியாரை நாங்கள் பகுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதன் உண்மைத்தன்மையை உரைக்கும் போது அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் அறியும் போது உண்மையிலேயே வாழ்வியலுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் பல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று திருக்குறளை போல இந்த நாலடியாரும் வகுக்கப்பட்டிருக்கிறபடியால் நாங்கள் இந்த நாலடியாரின் நல்ல பகுதிகளையும் எடுத்து ஆராய வேண்டிய தேவையில் பொருட்பால்ல அரசியல் பாவில அதிகாரம் கல்வி. அந்த 14வது அதிகாரத்துல கல்வியை பற்றி எடுத்திருக்கின்றோம். இந்த பதும முனிவர் அழகாகவே இந்த நாலடியாரை தொகுத்திருக்கின்றார். அதுல இந்த கல்வி என்ற ஒரு பகுதியில நாங்கள் ஒரு பாடலை பார்த்தோம்னா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லன யாமென்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. ஒரு மனிதனுக்கு எல்லா அழகை விட, புற அழகை விட கல்வி அழகுதான் அழகு என்று அருமையாகவே இந்த நாலடியார் சொல்கின்றது. அந்த குஞ்சி அழகும், அதாவது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, மயிர் முடியின் அழகு குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். எங்களுக்கு அழகானது, அதாவது நல்ல வடிவாக முகத்துக்கு பவுடர் பூசி நாங்கள் எப்படித்தான் அழகுபடுத்தினாலும் அந்த அழகு எல்லாம் அழகில்ல. எங்கட மனதில இருக்கிற நல்லென யாமெனும் நற்குணம் உடையோம் என்று சொல்லுகிறார்கள் தான். நல்ல குணங்களை உடைய பழக்க வழக்கங்கள் போன்றவைதான் நல்ல அது அவைதான் எங்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. ஆனால் அவையற்றோட பார்க்க இந்த கல்வியால் உண்டாகின்ற அழகுதான் எல்லா அழகை விடவும் சிறந்தது என்பதை நாலடியார் சொல்லுது. கல்வி அழகே அழகுதான். குஞ்சி அழகு, நீங்க எப்படித்தான் மஞ்சள் போட்டு மினுக்கி வச்சாலும், தலைமுடியை எப்படித்தான் நீங்கள் அலங்காரம் செய்தாலும், மஞ்சளை முகத்துக்கு போட்டாலும் இந்த அழகெல்லாம் அழகல்ல. நெஞ்சத்து, எங்கட நெஞ்சத்துல நாங்கள் நல்லன யாமெனும் நடுநிலைமையாம், அதாவது நடுநிலைமையாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நல்லன எது என்று பார்த்தீங்கன்னா, பழக்க வழக்கங்கள் போன்றவை நல்லவையாக இருந்தாலும் அவை கூட இருந்தாலும் கல்வி இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆதலால் கல்வி அழகே அழகு என்று அழகாகவே சொல்லுகின்றார். நாம் நற்குணம் உடையோம் என்று கருதுகின்ற போதும் இல்லாத தன்மையால் கல்வியினால் உண்டாகும் அழகுதான் எப்போதும் சிறப்பான ஒரு அழகு என்று சொல்லுகிறார். இங்க குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும், அந்த நாங்கள் சாரின்ற வளைவு கரையினது ஆடைன்ற கரைகள் எல்லாம் கலப்பாக வடிவாக செய்திருப்போம். அந்த கரையின் அழகும் கலவேன்ற பூச்சும் அழகல்ல, ஒருவனுக்கு கல்வி அழகுதான் அழகு என்பதை அழகாக நாலடியார் சொல்லுது. இப்படி பார்த்தோம் என்றால் இப்பொழுது 135வது பாடல பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் அழகாக தரப்போகிறார். அந்த கல்வி கரையில கற்பவர் நாள் சில பார்ப்போம், அவரிடம் கேட்டு பார்ப்போம். வாருங்கள் பத்மலோஜினி. வணக்கம் டீச்சர். உண்மையிலேயே நல்ல ஒரு நிகழ்வு. நாலடியாரும் நம் வாழ்வும். பலருக்கு தெரியாம இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல நான் இன்றைக்கு கொண்டு வந்தது 11வது பாடல். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லித்தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. அது கல்வி கரையிலண்டா கல்விக்கு எல்லையே இல்லை இல்லையா? கல்வி நாங்கள் கற்க இதுக்கு திருக்குறளையும் நாங்கள் விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். திருக்குறள்ல ஒன்று இருக்குன்னு, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. கிட்டத்தட்ட கல்விக்கு அளவே இல்லை. அப்படியே மண்ணை எப்படி தோண்ட தோண்ட வந்தோண்டு இருக்கோ அதே மாதிரி கல்வியை நாங்க கற்க நாங்கள் நல்ல ஒரு சந்தேகமற்ற, அப்ப அதைத்தான் இதுலயும் அது 2 அடியில சொன்னதை இவர்கள் 4 அடியில். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளும் சொல்லலாம், கற்க கசடர கற்பவை கற்ற பின்னிற்க அதற்கு தக இல்லையா? அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு பொருந்தக்கூடிய ஒரு, நாங்க படிக்கிற ஒரு விஷயத்த பயப்படாமல் கற்றுக்கொள்ள வேணும். அதான் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் நாங்க அதற்கு ஏற்ற மாதிரி அதை நடக்க வேணும். அதே தான் இந்த பாட்டு சொல்லுது. 4 அடிகள்ல கல்வி அளவற்றது. அதே மாதிரி எங்கட மனித வாழ்க்கை ரொம்ப குறுகியது.
ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து எங்களுக்கு எத்தனை விதமான பிணி வரும். பிணி என்றா நோய்கள், எத்தனையோ நோய்கள். அதுவும் இன்றைக்கு வாயில வராத நோய்கள் எல்லாம் வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த நோய்கள் உள்ள இந்த உடல், அந்த உடல்ல நாங்க வச்சுக்கிற எங்கட மூளை, அந்த குட்டி மூளைக்குள்ள நாங்க கற்க வேண்டியதோ எவ்வளவோ நிறைய. அதுலயும் வேற ஒரு உவமானம் சொல்ல, நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்தேன்டா, அங்க வந்து குறுகு என்றது வந்து அன்னப்பறவைய குறிக்குது. அப்ப அந்த அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியையும் அதுக்கு தெரியுது, எது பால் எது தண்ணி என்று. அதே மாதிரி தான் நாங்க கற்கும் பொழுது எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அந்த நான் கற்றுக்கொள்ற கல்வி எவ்வளவு பயனுள்ளது என்றதை நாங்கள் ஆராயணும். இதை இன்றைக்கு நம்மட வாழ்வியலோட நாங்க சேர்த்து கொண்டா ரொம்ப ஈஸியா சொல்லலாம். இன்றைக்கு எல்லாரும் நாங்க வந்து ஒவ்வொரு கல்வியை வந்து பிரிச்சுட்டோம், பார்ட் ஆஃபா பிரிச்சுட்டோம். நான் சயின்ஸ் செய்ய போறேன், நான் மேத்ஸ் செய்ய போறேன், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போறேன் என்று நாங்க பிரிச்சுட்டோம். அப்ப நான் வந்து எல்லாத்தையோடைய கும்பலோ கூழ் அந்த சொல்லுவாங்க சாம்பாரா சாப்பிட தேவையில்லை, நான் தனியா எனக்கு வெண்டிக்காய் வெண்டிக்காய் மட்டும் சாப்பிடலாம். அத மாதிரி இன்னைக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம். இப்ப நாலடியார் வந்து எவ்வளவு அந்த சமண முனிவர் அவர் யோசிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நாங்க எல்லாம் பிரிச்சு தானே படிக்கிறோம். சயின்ஸ்லயே காதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், மூக்குக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு டாக்டர், ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர், அப்படி எங்கட அந்த பாட்டிலேயே ஒவ்வொரு விதமான டாக்டர்ஸ் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப ஈஸி, அதை பிரித்தெடுக்கணும். ஓகே, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் வருது, அப்ப நான் அந்த ரூட்லயே போகணும்ன்றது. அது வந்து நம்மட வாழ்க்கையில இவ்வளவு அழகா அன்னைக்கு அதை சொல்லி போட்டு அவர்கள் போயிட்டார்கள். அதே மாதிரி இப்ப நான் வந்து இத கொஞ்சம் ஆய்வு செய்தேன். இப்ப இது வந்து நாலடியார் சொன்னத மாதிரி ஆங்கிலத்துல பிரெஞ்சுல எல்லாம் இப்படி ஏதாவது சொல்லி இருக்கணுமா, இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி இருக்கணுமான்ற ஒரு சின்ன தேடுதல் ஒன்றுதான். அந்த தேடுதல்ல எனக்கு கிடைச்சது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் வந்து சொன்னது, the only suku the knowledge is a experience. அதாவது அனுபவம் தான் உண்மையான அறிவின் ஊற்று. இப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு சொன்ன மாதிரி இவர் சொல்லி இருக்கிறார், ஒரு நாலேஜ் என்னட்ட இருக்கிற அந்த நாலேஜ் வந்து எப்ப அது நல்ல ஊற்றாகும்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பொழுது, நான் அதை செய்முறையாக செய்து பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அதுல ஒரு பயனுள்ளதாக இருக்கு. அப்ப இது நாலடியாற்ற அந்த அவர் சொன்ன அந்த கற்ற கல்வி அதுக்கு அது சேருது கொஞ்சம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு அறிஞர் சொல்லி இருக்கிறார், அவருக்கு பேர் பெஞ்சாமின் பிராங்க்லின் சொல்லுவோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ் பேஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த அறிவுன்றது ஒரு பெரிய முதலீடு, அதன் பலன் அதாவது அதன் வட்டி வந்து பலன் நாங்க எங்களுக்கு வேலை செய்ய கிடைக்கிற சம்பளம். அப்ப இது கிட்டத்தட்ட அந்த கல்வி சம்பந்தப்பட்டு அதுக்கும் வருகுது. இப்ப நாங்க பிரெஞ்சுல சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு இதோட சேர்ந்த ஒரு விடயம், பிளான் சொல்லுவாங்க. அதாவது வந்து எங்களோட அறிவாலதான் இந்த மூளை வந்து நிரம்பி இருக்குது, எங்களுடைய தலை. அத வந்து சிந்திக்க தெரியணும். அந்த சிந்திக்க தெரிந்த மனம்தான் சிறந்த கல்வியாளன் ஆவான். இப்ப எனக்கு அந்த கல்வியை நான் கற்றுட்டு அத நான் சிந்திக்க தெரியல என்று சொன்னா அது வந்து பிரயோசனம் இல்லை. நான் கல்வி கற்றனான் என்று சொல்றதுல ஒரு என்னட்ட இருக்கிற பட்டத்துக்கும் மதிப்பில்லை என்ற மாதிரி தான் இதுண்ட அந்த பொருள் வருது. அப்படி அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, அது வந்து பேலைஸ் பஸ்கல் என்ற ஒரு ஆள் சொன்னது, பிரெஞ்சுல தான். லுக்கர் எஸ் ஏ raison que la raison ne connaît pas point என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து எங்கட மனித எங்கட அறிவுக்கும் அந்த சிந்தனை என்ற ஒன்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட சொல்றார் அவர். எனக்கு அறிவு இருக்கு, ஆனா அதை சிந்திக்க தெரியலையேண்டா நத்திங். அந்த கல்வி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த நாலடிக்குள்ளேயே அது எல்லாமே வருகுது. ஆனபடியால இந்த ஒவ்வொரு விடயத்தையும் இதுல நாங்கள் எங்களோட வாழ்வியலோட தொடர்பு படுத்திக்க இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் சரி, இப்ப நாங்க சரி, எங்களுக்கு இப்ப நாங்க என்ன நாங்க
கொஞ்ச காலம்தான் வாழ போறோம். அப்ப அந்த வாழ்ற காலத்துல கல்வி என்றது ஒரு சமுத்திரம் மாதிரி, அது அப்படியே தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். சமுத்திரத்துக்குள்ள போக போக பிரஷர் கூட, நாங்கள் வெடிச்சு சிதறிடுவோம் இல்லையா? அத மாதிரி தான் இந்த கல்வியும் ரொம்ப ஆழமானது. அப்ப அதுல வந்து நிறைய இடையூறுகள் எங்களுக்கு வரும். அப்ப நாங்க அதை முழுமையாக போகாமல் எங்களுக்கு என்ன விருப்பம் அந்த விடயத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளணும். ஒரு அன்னப்பறவை எப்படி அந்த பாலையும் தண்ணியையும் பிரிச்செடுக்குதோ அதே மாதிரி நாங்கள் தெளிவாக அதை இன்றைக்கு எல்லோருமே தங்களுக்கென்று வடிவாக தெளிவாக ஒவ்வொரு பாடத்தை எடுத்து அதுலயும் சிறந்த பட்டதாரிகளாக வர்றது. அதே மாதிரி வரியினம் வந்து கொண்டு இருக்கணும். அதே அப்படி வர்றவர்கள் இன்னைக்கு என்ன செய்யணும் என்றா, தாங்கள் கற்ற கல்வியை தங்களோட வச்சிருக்காமல் மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நாலடியார் சொல்ற ஒரு விடயம், எங்கட நம் வாழ்வுக்கு தேவையான விடயம் என்பதை கூறி இச்சந்தர்ப்பத்தை தந்த நகுலா டீச்சர் உங்களுக்கு நன்றி கூறி, TSSL கழகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. மிக அழகாக, அதாவது தனியா அந்த நாலடியார் சொன்ன விடயத்துக்கு மட்டும் சொல்லாமல் அதற்கு அப்பாலும் அந்த விஞ்ஞானிகள் சொன்ன விடயத்தையும் அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்களாம். இந்த குறள் வந்து இந்த வெண்பா வந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கொஞ்ச காலம்தான் நாங்கள் கற்க போறோம், அந்த நாளே சில மெல்ல நினைக்கின் பிணிவல, கொஞ்சம் நினைச்சுக்கொண்டு நாளே வாழுவோம் நினைச்சாலே எங்களுக்கு பிணி, அதாவது நோய்கள் கொஞ்சம் எக்கச்சக்கமான நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப எங்கள மெல்ல நினைக்கிற பிணிவல, நிறைய நோய்கள் வந்துவிடும். தெள்ளினின், அதை நீ தெளிஞ்சு ஆராய்ந்தால், ஆராய்ந்து அமவுடைய கற்பனவே நீரொழிய, அதாவது இப்படி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தால் எப்படி பாக்குறோம்டா, ஒரு பால் உண்ணும் குறுகின் தெரிந்து, அதாவது பாலை உண்ணுற அன்னத்தையும் பார்க்க நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அது தெரிஞ்சு எடுத்து பாலை மட்டும் பறிப்போடு தண்ணியை விடுது. அதுபோலதான் எங்களுக்கு தேவையான அறிவை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் சொல்றாரு பன்னாடை, அதாவது பன்னாடை எடுத்தோம் என்றால் அது கூடாக நீரை விடும்போது அந்த பன்னாடை அந்த கஞ்சல்கள் எல்லாத்தையும் மேல வடிச்சு வச்சிருக்கும், மற்றவை அப்படியே விட்டுவிடும். அதுபோலத்தான் நாங்களும் தெளிந்த அறிவை பெற வேண்டுமாக இருந்தால் கல்வியை நன்றாக ஆழமாக கற்க வேண்டும். இந்த கல்வி வந்து முடிவில்லை, எங்களுக்கு இந்த வாழ்க்கையின் நிலை இல்லை, எங்களுக்கு இந்த வாழ்க்கையுமே நிலை இல்லை, அதனால முடிவும் இல்லாதபடியால் கொஞ்ச காலம் இருக்க போறோம். அந்த காலத்தில் நன்றாக படித்து அந்த கல்வியை மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் கொடுக்க வேண்டிய தேவை வருது. இதுவும் எங்களுக்கு ஒரு அறம் தான். நாங்கள் இப்ப செய்யற செயற்பாடு கூட இந்த சூழ்நிலை உண்மையில் பார்த்தால் ஔவையார் சொல்றார், அறஞ்செய்ய விரும்பு. நாங்களும் இப்ப பாக்குறோம், இது கூட ஒரு அறம் தான். ஏன்னா நாங்க தெரிஞ்சதை தெரியாததை அறிஞ்சதை மற்றவர்களுக்கு விதைத்து விட்டு செல்லுகிறோம். அதாவது இது ஒரு பதிவாக நீங்கள் கேட்டு பயனடையக்கூடிய முறையாக இருக்கின்றது. ஆகவேதான் ஞான நூல்களை கற்க தகுதியுடைய காலங்களில் அந்த நூல்களை கற்று அறிவுடையவர்களாக நாங்கள் இருந்து மற்றவர்களையும் படிக்க நாங்கள் தூண்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் இப்படி நாலடியார் நல்ல விடயங்களை கொண்டு வந்து தருகிறதோ என்று கேட்க தோன்றுகின்றது. ஐன்ஸ்டைனை பற்றி சொன்னீங்க. கல்வி என்பது ஒரு ஊற்று, அது அனுபவமாக எங்களுக்குள்ள வர வேண்டும். எப்போதுமே அனுபவம் தான் ஒரு பட்டறிவின் ஆசான் என்று சொல்லுவோம். அனுபவம் ஒரு ஆசான். எங்களுக்கு தெரியும் சுட்டால் நெருப்பு என்று, அப்ப சுட்ட உடனே எங்களுக்கு ஒரு அனுபவ பாடம் வருகிறது. அதுபோல இந்த கல்வி அறிவு தருகின்ற பாடம் கணக்கற்றது. நீ கல்வி தெரிஞ்சால் உலகில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் உன்னுடைய சிறப்பாக திறந்து கொண்டு போகக்கூடிய வழி உனக்கு திறக்கும். ஆகவேதான் இந்த கல்வியை பற்றி அழகாகவே அவர் சொன்னார். நீங்க தொட்டனைத்து ஒரு மணற்கேண்மை திருக்குறளையும் அழகாக உபமானப்படுத்தினீர்கள். அதே நேரத்துல நாங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைப்பும் ஏமாப்பு உடைத்து என்று சொல்ல, அதாவது ஒரு மனிதன் வாழ்நாளில் கற்கிற கல்வி 7 தலைமுறைக்கு போகுமா. ஆகவே பாத்தீங்களா, நீங்கள் உங்களுக்குள்ளேயும் வச்சிருக்க கூடாது, மற்றவர்களுக்கும் பயந்தளிக்கணும், படிக்கவும் வேணும். படிக்கத்தான் பாடம் நன்கு தெளிவாக பதியும். அந்த பதிந்த பாடத்திலிருந்து நீங்க சொன்னீங்களே அறிவின் ஊற்றாக வந்தாலும் அதை சிந்திக்க தெரிந்த மனிதனுக்குத்தான் அறிவின் வேகம் தெரியும். ஆகவே அந்த அறிவை மட்டும் எங்களுக்குள் வச்சிருக்காமல் அந்த அறிவில் தெளிந்த விதிமுறைகளை, அதாவது தெளிந்த உரைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்தல் வேண்டும். அதுதான் சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு சிறப்பு. அதனால் மற்றவர்களும் சமுதாயமும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில்தான் TSSL வழங்குகின்ற இந்த நாலடியாரன் நம் வாழும் நிகழ்ச்சி செல்கின்றது. இந்த நிகழ்ச்சியில உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக தன்னுடைய அதாவது
தன்னுடைய கருத்துக்களையும் அதே நேரம் நாலடியாரின் நறுக்கென்று சொல்லுகிற வார்த்தைகளுமே அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வியலையும் கொண்டு வந்த பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.